அண்ட் மூன்றாவது, ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாழ்க்கை. ஒஷியானா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு ஜெபம், அது ஒரு ஆராதனை, அது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன வாழ்க்கை? இந்த ஒஷியானா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் 8 எழுத்துக்கள் இருக்கிறது. 8 எழுத்துக்கள். ஓகே, முதல் எழுத்து ஹே அப்படின்னா வெளிப்படுத்துவது. ஹே அப்படின்னா வெளிப்படுத்துவது. ரெண்டாவது எழுத்து வாவ். வாவ் அப்படின்னா ரட்சகர். அண்ட் மூன்றாவது எழுத்து ஷீன். ஷீன் அப்படின்னா நசுக்குவது. ஷீன் அப்படின்னா நசுக்குவது. அண்ட் நான்காவது எழுத்து யோட். யோட் அப்படின்னா மகிமையான செயல். மகிமையான செயல். அண்ட் ஐந்தாவது எழுத்து ஆயின். ஆயின் அப்படின்னு சொன்னால் அறிவது அப்படின்னு அர்த்தம், அறிவது. அண்ட் ஆறாவது எழுத்து ஹே அப்படின்னா மனிதன் தன் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்துவது. ஆறாவது எழுத்து. அண்ட் ஏழாவது எழுத்து நூன். நூன் அப்படின்னா வாழ்க்கை. நூன் அப்படின்னா வாழ்க்கை. அண்ட் கடைசி எழுத்து ஆலஃப். ஆலஃப் அப்படின்னு சொன்னால் தேவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 8 எழுத்துக்கள். இந்த 8 எழுத்தினுடைய அர்த்தம் என்ன? ஒவ்வொரு எழுத்தாக நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு வார்த்தை. ஓகே, ஹே அப்படின்னா வெளிப்படுத்துவது, வாவ் அப்படின்னா ரட்சகர், ஷீன் அப்படின்னா நசுக்குவது, யோட் அப்படின்னா மகிமையான செயல், ஆயின் அப்படின்னா அறிவது, ஹே அப்படின்னா மனிதன் தன் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்துவது, நூன் அப்படின்னா வாழ்க்கை, ஆலஃப் அப்படின்னா தேவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒஷியானா அப்படின்னு சொன்னால், ஒஷியானா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரட்சகர் எனக்காக வெளிப்பட்டு மகிமையான செயலை செய்தார் என்று அறிந்து தன்னுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறவன் எவனோ அவன் தேவனிடத்திலிருந்து வாழ்க்கையை பெறுவான். சொல்லுங்க ஒஷியானா, சொல்லுங்க ஒஷியானா, சொல்லுங்க ஒஷியானா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கை நான் அதை எளிமைப்படுத்த விரும்புகிறேன், நான் அதை எளிமைப்படுத்த விரும்புகிறேன், நான் அதை எளிமைப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 1வது அதிகாரத்துடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அளவிட்டால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரத்துடைய 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒஷியானா, சொல்லுங்க ஒஷியானா. ஹலோ, நீங்கள் எப்பெல்லாம் ஒஷியானா அப்படின்னு சொல்கிறீங்களோ அது ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அப்படின்றால், நான் இயேசுவின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்ல கவனிங்க, அல்ல கவனிங்க. யூதர்கள் நல்ல ஒலிவ மரம், யூதர்கள் அல்லாதவர்களாக்கி நீங்களும் நானும் காட்டு ஒலிவ மரம். கவனிக்கணும், யூதர்கள் நல்ல ஒலிவ மரம், நீங்களும் நானும் யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் காட்டு ஒலிவ மரம். கவனிங்க, நல்ல ஒலிவ மரத்தில் இருந்த யூதர்கள் வெட்டப்பட்டார்கள்,
நீங்களும் நானும் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க ஓஷியானா, சொல்லுங்க ஓஷியானா. அப்போ அப்படின்னா நீங்களும் நானும் ஒரிஜினல் கிடையாது ஆக்சுவலி. ஆனால் ஆமாம், ஆனால் இல்லை. ஓகே, நாம் காட்டு ஒலிவ மரமாக இருந்தோம், அங்கேருந்து வெட்டப்பட்டு நாம் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் வெட்டப்பட்டார்கள், நாம் ஒட்டப்பட்டு இருக்கிறோம். அல்லாவிட்டா இப்படி சொல்லலாம், நாம் ஒட்டப்படுவதற்காக அவர்கள் வெட்டப்பட்டார்கள். சொல்லுங்க ஓஷியானா. நான் இன்னும் இதை எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன? அவங்க யூதர்கள். சூப்பர். அவங்க சொந்த பிள்ளைகள். நீங்களும் நானும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்து பிள்ளைகள். ஐயோ, ஓ அதுக்கும் ஒஷியான தானே, தத்து பிள்ளைகளுக்கும் ஒஷியான தானே. ஆக்சுவலி நீங்கள் சொன்னது சரியானது. நான் விளக்கம் பண்ணால் நீங்கள் கட்டாயம் ஒஷியானா சொல்வீங்க, நான் விளக்கம் பண்ணால் கட்டாயம் நீங்கள் ஒஷியானா சொல்வீங்க. ஹலோ, நம்ம வழக்கத்தின்படி, நம்ம செயல்படி, நம்ம நடக்கின்படி வசனத்தை பார்க்கக்கூடாது. நம்ம வழக்கம் என்ன அப்படின்னா, சொந்த பிள்ளைக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக பால் தண்ணி ஊற்றாம தத்து பிள்ளைகளுக்கு எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கும் ஒரு டம்ளர். என்ன முறைக்கிறீங்க? நம்ம பிள்ளைங்களுக்கு சென்னை சில்க்ல, தத்து பிள்ளைகளுக்கு பிளாட்ஃபார்ம்ல. வெரி குட், சூப்பர், வெரி குட். நம்ம பிள்ளைக்கு எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். சொந்த பிள்ளைக்கு, தத்து பிள்ளைக்கு எல்லாமே எப்படித்தான் இருக்கும், எவ்வளோ டேஷாக இருக்க முடியுமோ அந்த டேஷ் இருக்கும். ஆமாவா? என்ன முறைக்கிறிய? அப்படித்தான், அதான் உண்மை. ஆமாம். சரி, இப்போ கவனிங்க. இது நம்ம வழக்கம். நம்ம வழக்கத்தின்படி வசனத்தை பார்க்கக்கூடாது. இப்போ யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, என் பிள்ளைக்கு, என் சொந்த பிள்ளைக்கு நான் ஒரு ஷர்ட் எடுத்து தரணும் அப்படின்னு நான் யோசித்தா, தத்து பிள்ளைக்கு முதல்ல 2 ஷர்ட் எடுத்து தரணும். சொல்லுங்க ஓஷியானா. 2 ஷர்ட் எடுத்து கொடுத்த பிறகு சொந்த பிள்ளைக்கு ஒரு ஷர்ட். சொல்லுங்க ஓஷியானா, சொல்லுங்க ஓஷியானா. வசனமா அப்படித்தான் சொல்லுது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக ஓஷியானா. அவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. ஓஷியானா. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தத்து பிள்ளைகள். ஹலோ, சொந்த பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா தத்து பிள்ளைக்கு 2 வீடு. தோத்துறேன். தத்து பிள்ளைக்கு ஒரு பேனா அப்படின்னா, சாரி, சொந்த பிள்ளைக்கு ஒரு பேனா அப்படின்னா தத்து பிள்ளைக்கு எல்லாமே டபுள் தான். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஓஷியானா, 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 ஓஷியானா. என்ன அப்படின்னா, ஓஷியானா அப்படின்னா தட் மீன்ஸ் டிக்ளரேஷன். அதாவிட்ட ஒரு வாழ்க்கை, அதாவிட்ட ஒரு அறிக்கை. என்ன அப்படின்னு சொன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹலோ, தோத்திரம். நான் வாயில வரத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னேன், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாத்தான் இது ஆகும். விளக்கம் கொடுக்காம அது ஆகாது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இல்லை அது இல்லை. கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் 2 மடங்கு வச்சிருக்கிறார். எல்லா விஷயத்துலையும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் நித்தியமான ஆளுகை வைத்திருக்கிறார். யூதர்களுக்கு முடிவுள்ள ஒரு ஆளுகை, யூதர்களுக்கான ஆளுகைக்கு முடிவு இருக்கிறது. ஆனால் சபைக்கான ஆளுகைக்கு முடிவே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓஷியானா, சொல்லுங்க ஓஷியானா,
சொல்லுங்க ஓஷியானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க.